ஹரியானா ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் டிஜிபி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக அவரது மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான புரன்குமார் கடந்த 7ஆம் தேதி தனது சண்டிகர் இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் எஃப்ஐஆரில் டிஜிபி மற்றும் எஸ்பியின் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்று ஐபிஎஸ் அதிகாரி புரன்குமாரின் மனைவி அம்னீத் வலியுறுத்தினார். தனது கணவருக்கு மன உளைச்சலை மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கொடுத்து வந்ததாகவும் இவ்விவகாரத்தில் முதல்வர் நயப் சிங் சைனி தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஹரியானா ஐபிஎஸ் அதிகாரி பூரன்குமாரின் மரணம் தொடர்பான வழக்கை விரைவாகவும் நேர்மையாகவும் விசாரிக்க சண்டிகர் காவல்துறை 6 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. ஹரியானா காவல்துறை அதிகாரி பூரன்குமார் சண்டிகரில் உள்ள தனது இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் விட்டுச் சென்றதாக கூறப்படும் குறிப்பின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது.